எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹார்ட்வேர் டிவைசஸ் அண்ட் நெட்வொர்க் டிவைசஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்கை பத்தி தான் இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். பார்ட் 3 வீடியோ. ஸோ எல்லாருமே டான்ஸ் அட் எம்சிஏக்கு நீங்க ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல வந்து இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் இப்ப நம்ம இந்த பார்ட் 3ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிரிண்டர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா ஏன் இதை பர்டிகுலரா எடுத்திருக்கோம் அப்படின்னா பிகாஸ் 2023ல பிரிண்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு 2023ல. ஸோ அதனால இதுல இருக்கக்கூடிய ஒரு சில டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துடலாம். லாஸ்டா எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து அந்த 2023ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற கொஸ்டினும் அதுல இருக்கும். அதுக்கான ஆன்சரையும் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்டர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் அவுட்புட் டிவைஸ். ஓகேவா? அதாவது நம்மளுடைய டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஒரு மானிட்டர்ல நமக்கு தெரியக்கூடிய டிஜிட்டல் கண்டென்ட்டை நம்ம ஒரு ஹார்ட் காப்பியா நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் பிரிண்டர். அதாவது டிஜிட்டலைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை ஒரு ஹார்ட் கோர் பேப்பர்ல நம்ம அதை பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் எக்ஸ்டர்னல் இந்த டிவைஸ் அவுட்புட் டிவைஸ். இது ஒரு அவுட்புட் டிவைஸ் கீழே வரக்கூடியது. அண்ட் தென் இதுல ரெண்டு கேட்டகரி ஆஃப் பிரிண்டர்ஸ் இருக்கு. இம்பாக்ட் பிரிண்டர்ஸ், இன்னொன்னு வந்து நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு. ஸோ அப்ப இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து பிரிண்டர் ஹெட்டுக்கும் பேப்பருக்கும் பிசிக்கல் கனெக்ஷன் இருக்கும். அதாவது நாம இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த பிரிண்டர் இமேஜ் பாருங்களேன். இப்ப இங்க ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பருக்கும் இங்க உள்ள வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு கேட்ரிட்ஜ் மாதிரி தெரியும். கேட்ரிட்ஜ் கிடையாது, இந்த இடத்துல ஒரு டிவைஸ் மாதிரி தெரியும். ஸோ ரிப்பனை வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அது. ஸோ அந்த டிவைஸுக்கும் இந்த பேப்பருக்கும் இன்டர் பிட்வீன்ல பிசிக்கல் கான்டாக்ட் இருக்கும். ஸோ அதை வச்சுதான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுல என்ன அப்படின்னா இந்த இங்க்டு ரிப்பன், இதுதான் ரிப்பன். அதாவது இந்த டிவைஸ் இருக்கும். இந்த டிவைஸை சுத்தி ஆக்சுவலா இங்க இருக்கு. ஆக்சுவலா இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க, இங்க ஒரு இது தெரியாது, இதான் ரிப்பன், இங்க் ரிப்பன் சொல்லுவாங்க. இந்த இங்க் ரிப்பன் தான் என்ன பண்ணும், இந்த இங்க் ரிப்பனுக்கு பக்கத்துல ஒரு டிவைஸ் ஒரு இது மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இங்க் ரிப்பனை போய் பட்டு பேப்பர்ல அந்த இங்க் ரிப்பன் டச் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்படிதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். இதுதான் இம்பாக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபங்க்ஷனாலிட்டி மோர் ஓவர் லைக் வந்து எப்படி இருக்கும்னா டைப் ரைட்டர் பார்த்திருப்பீங்க, டைப் ரைட்டிங் மிஷின் பார்த்திருப்பீங்க. அந்த டைப் ரைட்டிங் மிஷின்ல நம்ம ஒரு லெட்டர் அனுப்பணும்னா அங்க ஒரு ரிப்பன் போய் அந்த லெட்டருக்கான ரிப்பன் போய் பேப்பர்ல பட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்லயும் இருக்கும். இதுல டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், டெய்சி வீல் பிரிண்டர் அண்ட் தென் லைன் பிரிண்டர் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸ் இருக்கு. இதுல டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டருடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இட் யூசஸ் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் பின்ஸ். இட் யூசஸ் தி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸை எடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி கேட்பாங்கன்றது கொடுத்துருக்கேன், அதனால கரெக்டா பாத்துக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் பின்ஸ் இருக்கும். ஒரு கேரக்டரை ஃபார்ம் பண்றதுக்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் பின்ஸ் இருக்கும். இங்க கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் பின்ஸ். ஸோ இந்த பின்ஸோடைய டாட்ஸை வச்சுதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லெட்டரையோ ஒரு சென்டென்ஸை ஒரு வேர்டையோ கிரியேட் பண்ணும். இதுதான் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இப்ப இதுல இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த இன்வாய்ஸ்ல வரக்கூடிய இந்த ஐக்கு இந்த பின்ஸ் எல்லாமே மேட்ரிக்ஸ் ஆஃப் பின்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஐயை ஃப்ரேம் பண்ணிருக்கும். இப்ப இங்க பாருங்க, இந்த ஹச்சை ஃப்ரேம் பண்றதுக்கு நிறைய பின்ஸ் வந்து தேவைப்பட்டிருக்கு. ஆக்சுவலா பிரிண்ட் ஹெட் வந்து மொத்தமா 9 to 24 பின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். இது ரொம்ப முக்கியம் இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல. இது ஒரு 1 மோர்ல வர வாய்ப்பு இருக்கும். அண்ட் தென் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேட்டர்னா ஒண்ணும் இல்ல. இப்ப லெட்டர் ஏவை நான் எழுதுனேன் அப்படின்னா அந்த லெட்டர் ஏவை வந்து இங்க என்ன ஸ்லாண்டிங்ல கொண்டு போறேன், நடுவுல ஸ்ட்ரெயிட் லைன் ஒண்ணு வந்திருக்கு, இதுதான் ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹைலி டியூரபிள்னா இந்த பிரிண்டிங் இந்த இங்க் வந்து ஆக்சுவலா இது பிரிண்டட் மெட்டீரியல்ல வந்துருச்சு அப்படின்னா இதனுடைய டியூரேஷன் அந்த இங்க் வந்து ஃபேட் ஆகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிங்கறது ஹைலி டியூரபிள் சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் இது வந்து நாய்ஸபிள், ரொம்ப நாய்ஸா இருக்கும். இது இந்த பிரிண்டர் வந்து நீங்க எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க தெரியல. நிறைய ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. முன்னாடி காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் ஆக்சுவலா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிரிண்டிங் நம்ம லேப் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவுட்புட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அவுட்புட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப எடுக்கக்கூடியது எல்லாமே அப்பெல்லாம் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தான். அப்படியே ஒரு மாதிரி சத்தம் விட்டுக்கிட்டே இருக்கும், கிச் அந்த அடிக்கிறது சத்தம் கேட்கும் நமக்கு. ஸோ அந்த நாய்ஸ் சவுண்ட் இதுல இருக்கும். ரெண்டாவது டைப் பாத்தீங்க அப்படின்னா டைசி வீல் பிரிண்டர். இதுல வந்து மெயின்லி வந்து இந்த வீல் இருக்கும். இந்த வீல்ல இருக்க பாத்தீங்களா இந்த ஒவ்வொரு ரிப்பனும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா?
ஸோ இது வந்து இன்வென்டட் இந்த இயர் 1970 பை டாக்டர் ஆண்ட்ரூ கேபோர். இதுல வந்து ஒரு வீல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வீல்ல ஃபுல்லாமே கேரக்டர் பெட்டல்ஸ் இருக்கும். நான் பக்கத்துல காமிச்சிருக்க இந்த இமேஜ் தான் அது ஆக்சுவலா இதான் வீல். இந்த வீல்ல எல்லாமே இது எல்லாமே பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் இந்த பெட்டல்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இங்க்டு ரிப்பன்ல டச் ஆகி பேப்பர்ல போய் டச் ஆகும் அந்த பெட்டல்ஸ் எல்லாமே. இதுதான் வந்து டெய்சி வீல் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய மோரோவர் இது மாதிரி சாரி டைப்ரைட்டிங் மெஷின் மாதிரியே தான் இருக்கும். ஆனா இது வந்து வீல் இதுல இருக்கும். அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய கரெக்டான கேரக்டர் ஃபேஸ் ஆகுற வரைக்கும் அந்த வீல் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது பொதுவா டைப்ரைட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வேர்ட் ப்ராசஸர் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் வேர்ட் ப்ராசஸிங்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ்ல ஃப்ரம் 1972ல இருந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சரியா? சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைன் பிரிண்டர். இது எல்லாமே இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். லைன் பிரிண்டர் அப்படிங்கிறது என்னன்னா லார்ஜ் ஸ்கேல் பிரிண்டர். அதாவது ஒரு அட் டைம்ல வந்து ஒரு லைன் அதால பிரிண்ட் பண்ணவே முடியும். இந்த பிரிண்டரால அட் டைம்ல ஒரு லைனை கம்ப்ளீட்டா முடிச்சிட முடியும். அதே மாதிரி இதனுடைய டைப்பிங் ஸ்பீடை வந்து லைன்ஸ் பெர் மினிட்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. இதோட டைப்பிங் ஸ்பீட் வந்து லைன்ஸ் பெர் மினிட்ல மெஷர் பண்ணுவாங்க. சோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா hundreds to thousands of lines வந்து வேகமா பிரிண்ட் பண்ண முடியும். கம்பேரிங் டு ப்ரீவியஸ் டூ பிரிண்டர்ஸ் டெய்சி வீல் பிரிண்டர் அண்ட் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை கம்பேர் பண்ணும்போது லைன் பிரிண்டருடைய ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கும். இதுல டைப்ஸ் இருக்கு. ட்ரம் பிரிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து செயின் பிரிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரம் பிரிண்டர்ல என்ன இருக்கும்னா ரொட்டேட்டிங் ட்ரம் வித் ஃபுல் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ட்ரம் மாதிரி ஒரு ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம்ல வந்து ஃபுல்லா கேரக்டர்ஸ் மிக்ஸ்டா இருக்கும். அதே மாதிரி செயின்ல என்ன இருக்கும் அப்படின்னா கேரக்டர் ஸ்லக்ஸ் இருக்கும். அதுதான் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகி வரும். இது ரெண்டு டைப்ஸ் இருக்கு இதுலயே. சோ பக்கத்துல உங்களுக்கு இமேஜ் இங்க காமிச்சிருப்பேன். இந்த மாதிரியான ஒரு இததான் லைன் பிரிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது டைப் பிரிண்டர்ல நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். இந்த நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் என்னது அப்படின்னா கேரக்டர்ஸையும் கிராபிக்ஸையும் பேப்பர்ல கொண்டு வரதுக்காக. அதாவது இந்த கலர்டு பிரிண்ட் இது எல்லாமே நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் எல்லாம் வரும். பொதுவா வந்து இம்பாக்ட் பிரிண்டர்ஸை காட்டிலும் இது வந்து ஃபாஸ்டரா இருக்கும். குவைட்டர்னா விச் மீன்ஸ் நாய்ஸ்லெஸ்ஸா இருக்கும். அண்ட் தென் ஹை பிரிண்ட் குவாலிட்டி இருக்கும். வென் கம்பேரிங் டு இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் இந்த பிரிண்டர்ஸ்ல வந்து ஃபாஸ்டா இருக்கும், ஹை பிரிண்ட் குவாலிட்டி இருக்கும், சத்தம் வந்து ரெடியூஸபிளா இருக்கும். போன இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்ல எல்லாமே நம்ம வந்து இந்த கார்பன் காப்பியில நம்ம அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான பிரிண்டர்ஸ் தான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். லெட்டர்ஸ், கேரக்டர், சென்டென்சஸ் டைப் பண்ணும். ஆனா நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் அப்படி கிடையாது. ஒரு கிராபிக்ஸா ஒரு இமேஜையோ நம்ம ஒரு பேப்பர்ல ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர்ஸ் தான் நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் சொல்லுவாங்க. சோ இதுல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்கன்னா இங்க் ஸ்ப்ரே டெக்னாலஜி, லேசர் பீம் அல்லது ஹீட் அண்ட் பிரஷர். இதெல்லாம் வந்து டெக்னாலஜிஸ் which is used in the நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். இதுல டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லேசர் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர். இதெல்லாம் தான் இப்ப நம்ம கரண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரிண்டர்ஸ். இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. சோ லேசர் பிரிண்டர் வந்து இதுல என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாட்டிக்கா ஒரு எலக்ட்ரிசிட்டியும் பவுடர்டு இங்க் டோனர்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை வந்து ரொம்ப டெக்னிக்கல், இது டெக்னிக்கலான டேர்ம் வந்து டோனர். சோ டோனர் இஸ் பிரசன்ட் இன் விச் பிரிண்டர் அப்படின்னு கேட்டா லேசர் பிரிண்டர் நீங்க ஆன்சர் சொல்லிடணும். ஓகேவா? லேசர் பிரிண்டர் தான் டோனர் இருக்கும். ஆக்சுவலா ஸ்டாட்டிக் எனர்ஜி அண்ட் பவுடர்டு இங்க். டோனர்ல வந்து பவுடர்டு இங்க் இருக்கும். அந்த டோனர் ஃபில் பண்ணிருப்பாங்க. டோனர் வந்து பெருசா ஒரு டிவைஸ் இருக்கும். அதுலதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இப்ப பவுடர்ஸா வச்சு ஃபில் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த இங்க் வந்து பவுடர்டு இங்க்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இது வந்து ஹை ரெசல்யூஷன் பிரிண்டர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இதுல லேசர் பீம் இருக்கும், எல்இடிஸ். அந்த லேசர் பீம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இமேஜை டிராப் பண்ணி அதை போட்டோ சென்சிட்டிவ் ட்ரம்முக்கு அனுப்பும். அந்த இமேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா டோனர் பவுடரை அட்ராக்ட் பண்ணும். ஆஃப்டர் தட் அந்த டோனர் வந்து என்ன ஆகும்னா பேப்பருக்கு டிரான்ஸ்பர் ஆகும். பேப்பருக்கு டிரான்ஸ்பர் ஆகி பெர்மனண்டா அந்த பேப்பர்ல அது வந்து பிக்ஸ்ட் ஆயிடும் த்ரூ ஹீட் அண்ட் பிரஷர் ரோலர். இவ்வளவு ப்ராசஸ் நடக்கும் ஒரு பிரிண்ட் நடக்கும்போது. இந்த லேசர் பிரிண்ட்ல ஒரு பிரிண்ட் நடக்கும், இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். இது வந்து ஃபாஸ்டா நடக்கும். சோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் லேசர் பீம் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இமேஜை டிராப் பண்ணும். அது எதுல டிராப் பண்ணிடும் அப்படின்னா போட்டோ சென்சிட்டிவ் ட்ரம். அதுக்கப்புறம் அந்த இமேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா டோனர் பவுடர் அட்ராக்ட் பண்ணி அந்த டோனர் பவுடரை பேப்பருக்கு டிரான்ஸ்பர் பண்ணும். பேப்பருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அதை பெர்மனன்ட் ஆகிறதுக்கு ஹீட் அண்ட் பிரஷரை நேரம் யூஸ் பண்ணும். ஓகேவா? அதனால இந்த லேசர் பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் டோனரை ஃபில் பண்ண உடனே, அதாவது இப்பதான் நீங்க புதுசா ஒரு டோனர் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இங்க் வந்து கையில ஒட்டும் நமக்கு. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து போக போக அது செட் ஆயிரும். சோ இதுதான் வந்து அதுதான் அந்த ரீசன். ஓகேவா? அடுத்து இது வந்து அட் அ டைம் வந்து ஒரு பேஜை பிரிண்ட் பண்ணிடும். ஃபுல்லா ஒரு பேஜை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். லைன் பை லைன் எல்லாம் பிரிண்ட் பண்ணாது, ஃபுல்லாவே பிரிண்ட் பண்ணிடும். இந்த பிரிண்டர் வந்து பாப்புலரா ஆபீஸ் யூஸுக்கு மெயினா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. லேசர் பிரிண்டர்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஆபீசஸ்ல இது யூஸ் பண்ணுவாங்க.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க் ஜெட் பிரிண்டர்ஸ். இந்த இங்க் ஜெட் பிரிண்டர்ஸ் என்ன பண்ணோம்னா வைப்ரண்ட் கலர்ஸும் டீடைல்டு இமேஜிங் பண்ணும். இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றது இந்த இங்க் ஜெட் பிரிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணும். இந்த இங்க் ஜெட் பிரிண்டர் இப்போ போனதுல பார்த்தோம்னா டோனர் பார்த்தோம், பவுடர்ட் இங்க் பார்த்தோம். ஆக்சுவலா இதுல வந்து லிக்யூட் இங்க், ஆமா லிக்யூட் இங்கா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கலர்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது கலர்டு, இது பேங்க், இதெல்லாம் வந்து கேட்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க, இங்க் கேட்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்காவே இருக்கும், நமக்கு லிக்யூடாவே இருக்கும் அந்த இங்க். ஸோ இந்த இங்க் மூலியமா தான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரேயிங் டைனி ப்ரீஷியஸ் டிராப்லெட்ஸ் ஆஃப் லிக்யூட் இங்க். இந்த லிக்யூட் இங்க் என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் பசில் நாசில்ல வந்து அது வந்து லிக்யூட் இங்க் வந்து உங்களுக்கு அனுப்பும். அதுல இருந்து உங்களுக்கு பேப்பருக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ எக்ஸாம்பிளுக்கு லிக்யூட் இங்க் வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னா பிரிண்ட் கேட்ரிட்ஜ்ல இருந்து வரும். இந்த பிரிண்ட் கேட்ரிட்ஜ் தான் இங்க நான் காமிச்சிருக்கேன் பாருங்களா, எல்லோ ப்ளூ அண்ட் பிங்க் அப்படின்னு காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் கேட்ரிட்ஜ். அந்த கேட்ரிட்ஜுக்குள்ள தான் லிக்யூட் இங்க் இருக்கும். அங்க இருந்து பிரிண்ட் ஆகும்போது மைக்ரோஸ்கோபிக் நாசிலுக்கு போய் அதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்க என்ன பிரிண்ட் பண்றீங்களோ அந்த பிரிண்ட்டுக்கு ஏத்த கலரை மட்டும் அது கொடுக்கும். சோ இது வந்து எக்ஸலண்ட் கலர் பிரிண்டிங் கேப்பபிலிட்டியை கொடுக்கும். இதுல வந்து கலர் பிரிண்ட் வந்து நல்லா வரும். இங்க் கேட்ரிஜோட ரீப்ளேஸ்மெண்ட், அந்த கேட்ரிஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் இதுல வந்து அதிகமான காஸ்ட் செலவாகும். காஸ்ட் எக்ஸ்பென்சிவ். கேட்ரிஜ் வந்து உண்மையிலே காஸ்ட் எக்ஸ்பென்சிவ். பிளாக்னா ஒரு ரேட்டா இருக்கும், கலர்ஸ்னா ஒரு ரேட்டா இருக்கும். அண்ட் தென் தெர்மல் பிரிண்டர், இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இது எப்படி, இது என்ன அப்படின்னா இங்க வந்து ஃபுல்லாமே என்ன யூஸ் பண்ணா இங்கு பவுடர் எல்லாம் கிடையாதுங்க. இங்க ஒன்லி ஹீட் தான். ஹீட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜையும் டெக்ஸ்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். தெர்மல் பிரிண்டர்ஸ் எல்லாமே ஹீட்டை வச்சுதான் யூஸ் பண்ணும். இதுல டைரக்ட் தெர்மல் பிரிண்டிங் அண்ட் தெர்மல் டிரான்ஸ்பர் பிரிண்டிங் அப்படின்னு ரெண்டு இருக்கு. டைரக்ட் தெர்மல் பிரிண்டிங் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்ட் ஹெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரிண்ட் ஹெட்ல இருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அது மூலியமா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் சென்சிட்டிவா இருக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா தான் உங்களுக்கு இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இது பொதுவா அந்த ரிசிப்ட், ஷிப்பிங் லேபிள், இந்த இங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்லயே தெரியும், இங்க ஒரு லேபிள் இருக்கு, இந்த QR லேபிள். இந்த மாதிரி லேபிளிங் பர்பசஸ்க்கு நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு இந்த தெர்மல் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தெர்மல் டிரான்ஸ்பர் பிரிண்டிங்ல என்ன பண்ணும் அப்படின்னா எதை மெல்ட் பண்ணா கலர்டு வேக்ஸ் அப்படிங்கறத மெல்ட் பண்ணும். இங்க வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம், ஆனா இங்க வந்து கலர்டு வேக்ஸை பிரிண்ட் பண்ணும் ஃப்ரம் அ ரிப்பன் ஆன் டு ரெகுலர் பேப்பர் இல்ல சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். இதுல எதுலயானாலும் நம்மளால பண்ண முடியும், பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் தெர்மல் பிரிண்டர்ஸ். இது எல்லாமே நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த நான் சொன்னேன் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே சொன்னேன், ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2023ல ஆக்சுவலா வந்து which printer is very commonly used for desktop publishing அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நாலுல எந்த ஆப்ஷன் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் கமெண்ட்ல உங்களுக்கு சொல்றேன். அண்ட் தென் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா என்னதுன்னா இந்த மேகசின் ரெடி பண்றது, ஆர்டிகிள்ஸ் ரெடி பண்றது, இது எல்லாத்தையுமே இததான் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பர்பஸுக்கு எந்த பிரிண்டர் வந்து சூட்டபிள் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. காமனா இந்த மாதிரியான பர்பஸ்க்கு என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.